நம்ம வீட்டு பீரோவில் பணம் வைக்கிற, நகை வைக்கிற லாக்கரில் இந்த பொருட்கள்லாம் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பணம் சேரவே செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பணம் வைக்கிற லாக்கரில் பணம், நகையை தவிர வேறு எந்த பொருளும் இருக்காது. ஒரு சில பேர் வந்து அந்த லாக்கரில் தான் வீட்டோட ஜாதகத்தை எல்லாமே வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அது வீட்டில் ஒருத்தராக இருந்தாலும் சரி, 10 பேராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பீரோ லாக்கரில் வைப்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ராகு கேது திசை நடக்கலாம், ஒருத்தருக்கு செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து சனி திசை அந்த மாதிரி நடக்கலாம், சில பேருக்கு வந்து அந்த ராகு கேது சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஜாதகத்தில் உண்டு. அந்த மாதிரி ஜாதகத்தை வந்து நீங்கள் பீரோவில் பணம் வைக்கிற, நகை வைக்கிற லாக்கரில் வைக்கவே கூடாது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தனியாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் செல்ஃப்லேயோ எங்கேயோ நீட்டாக சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அடகு வச்ச சீட்டையும் அதில் வைக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த பணம், நகை அப்படிங்கிறது தான் நம்ம மகாலட்சுமி, குரு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த நகையும் பணமும் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தை அதோடு சேர்த்து வைக்கக்கூடாது. ஏன்னா ஜாதகம் ஒரு உயிரோட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நமக்கு நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஜாதகம் வச்சாலும் சரி, இரும்பு பொருளையே கொண்டு நீங்கள் அந்த பணம் வைக்கிற லாக்கரில் வச்சாலும் ஒன்றும் செய்யாது. நமக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து அது வந்து பணம் சேர விடாமல், நகை சேர விடாமல் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி பணம், நகை சேராமல் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு பீரோவில் ஜாதகம், அதுக்கப்புறம் அடகு வைத்த சீட்டு, அப்புறம் இரும்பு பொருள், அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோ, ஒரு சில பேர் எல்லாமே கொண்டு அதில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கோவிலில் கொடுத்த பிரசாதம், அந்த பூக்கள், இது எல்லாமே கொண்டுட்டு போய் பீரோவில் அப்படியே வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப குப்பையாக அந்த மாதிரி பணம் வைக்கிற இடத்துல வைக்காதீங்க. அந்த பணம் வைக்கிற லாக்கரில் பணம், நகை அதை மட்டுமே நீங்கள் வச்சு பாருங்கள். நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல நீட்டாக பன்னீர் வச்சு அந்த பீரோவில் அந்த லாக்கரை நீங்கள் தொடச்சிட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் தாராளமாக எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற லாக்கரில் கொண்டு போட்டுருங்க. கண்டிப்பாக பணம் வந்து ஈர்க்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்கிறனால நிச்சயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உடைந்த பொருள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதில் வைக்காதீங்க. இருந்தவங்களோட பொருள் வந்து ஞாபகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பீரோவில், அதுவும் பணம் வைக்கிற, நகை வைக்கிற இடத்துல வைக்காதீங்க.